இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேல் என்ற அமெரிக்கா என்ற கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் ஈரான் என்ற இந்த நாட்டின் மீது படையெடுத்து மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய விதமாக போர் தொடுத்து இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நேரத்திலே சமூக வலைதளங்களிலே இந்த போர் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், நடுநிலையாளர்கள், நியாயவான்கள் என்று நிறைய பேர் கருத்துக்களை சொல்கிறார்கள். அதில் சில கருத்துக்கள் தவறான கருத்து, நடைபெறாத அல்லது நடக்காத பல்வேறு விஷயங்களை எல்லாம் நடந்தது போன்று தகவலை எல்லாம் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே ஈரான்ல இப்படி குண்டுமலை பொழிந்தது, இங்க இஸ்ரேல்ல இது அழிஞ்சது. அது இப்போ ஏஐ காலம். இந்த ஏஐ வந்ததுல இருந்து யாருனாலும் வீடியோவை எப்படினாலும் தயாரிக்கலாம் என்ற நிலை வந்ததற்கு பின்னாடி என்னமில்லாமோ தயாரிச்சு போடுறாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் என்றால் ஒரு விழிப்புணர்வுக்கு. அதே நேரத்தில் இப்பொழுது போர் நடக்கிறது. அது ஏன் இல்லை, உண்மையிலே நடந்துகிட்டு தான் இருக்கிறது. இப்ப இந்த போர் சம்பந்தமாக ஒரே ஒரு தகவலை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தகவல்? சில பேர் ஈரானுக்கு ஆதரவாக நாம பேசிவிட்டோம் என்றால் அதுக்கு ஷியாவை ஆதரித்து விட்டோம் என்ற அர்த்தம். எனவே ஈரானை ஆதரிக்க கூடாது என்ற இந்த கருத்து. நீங்க அமெரிக்காவை ஆதரிச்சிட்டீங்க அப்படின்னா கிறிஸ்துவத்தையோ அல்ல இஸ்ரேலை ஆதரித்து விட்டீர்கள் என்றால் அது யூத மதத்தை நீங்க ஆதரிப்பது போன்று ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை எல்லாம் கொண்டு வராங்க. முதல்ல இந்த போர் ஏன் நடக்குது? நம்ம நினைக்கிற மாதிரி உலக அரசியல் என்பது சாதாரண ஒரு அரசியல் அல்ல. அங்கு இருக்கக்கூடிய அரசியல் என்பது மதத்துக்காக நடத்தப்படுகின்ற ஒன்று அல்ல. ஆனால் அந்த அம்சம் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்ப நடக்கக்கூடிய இந்த யுத்தம் என்பது முழுக்க முழுக்க வல்லாதிக்க சக்தி அதை வெளிப்படுத்தணும். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய அந்த நாடு உலகத்தையே நான் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு துடிக்கிறாங்க. வேற எதுக்குமே கிடையாது. உலகத்தை நான் ஆட்சி செய்யணும். ஒரு நேரத்தில் ஆசியா கண்டம் முழுவதுமே பிரிட்டனுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இரண்டாம் உலக போர் நடக்கும் போது அதுக்கு முன்னால எல்லாமே பிரிட்டனுடைய கண்ட்ரோல். அப்போ அந்த பிரிட்டன் என்ன செய்தார்கள் என்றால் ஒவ்வொரு நாட்டையா அவங்க கைப்பற்றி அவர்களே நேரடியாக ஆட்சி பண்ணாங்க. இப்ப அமெரிக்கா, இஸ்ரேல் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு நாட்டையா கைப்பற்றி அவங்க நேர்ல ஆட்சி பண்ணாம அவங்களுக்கு யார் பிடிக்குமோ அந்த ஆட்களை பொம்மை அரசை நிறுவுகிறார்கள். இதுதான் நடக்கிறது. இந்தியா உட்பட எல்லா இடத்திலும் என்ன செய்கிறார்கள் என்றால் அமெரிக்காவுடைய அந்த வல்லாதிக்கத்தினுடைய சிந்தனை, அவங்களுடைய போக்கு, ஒவ்வொரு இடமாக அவங்களுக்கு யாரு கட்டுப்படுவார்களோ அவங்களை கொண்டு போய் பொம்மை அரசா வைக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஈராக் போர். ஈராக் என்ற அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்க சொல்லப்பட்ட வாதங்கள், அந்த யுத்தத்திற்கு சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன? அங்கே பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள், உயிரியல் ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். எனவே அது அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல், நாங்கள் போர் செய்ய போறோம், அதைதான் சொன்னாங்க. கடைசி ஈராக்க பிடிச்சாங்க. ஈராக்க பிடிச்சிட்டு அங்க ஒரு பொம்மை அரசை நிறுவனாங்க. இதுதான் இப்பவும் அங்க இருக்கா இல்லையா? அதே மாதிரி ஆப்கானிஸ்தான், அங்கேயும் இதே மாதிரி தான் தாலிபான் தீவிரவாதி, தாலிபான் தீவிரவாதி அப்படின்னு சொல்லி 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 அங்கேயும் ஹமீது கர்சா போன்ற ஆட்களை எல்லாம் ஒரு பொம்மை அரசாக நிறுவனாங்க. இன்னைக்கு அடிச்சு விரட்டினாங்க, அமெரிக்கா ஓடிட்டு, அது தனி மேட்டர். இப்படி ஒவ்வொரு இடமாக அவங்க அவங்க தன்னுடைய ஆளுக்களை அல்லது பொம்மையான அரசை, அமெரிக்கா சொல்லக்கூடிய செயல் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆள். இன்னும் ஒரு வார்த்தையில் அல்லது சொல்ல போனா சுதந்திரமான ஆட்சிலாம் கிடையாது, மரியாதையான ஒரு ஆட்சி கிடையாது, அடிமைத்தனமான ஒரு ஆட்சி நடத்தணும். இதுதான் அமெரிக்கா, இஸ்ரேல் விரும்புகிறது.
உலகம் முழுவதும் எங்களுடைய ஆதிக்கம் இருக்கணும், நீங்க ஆட்சி பண்ணுங்க, ஆனா எங்களுக்கு அடிமையா இருந்துகிட்டு நீங்க ஆட்சி பண்ணுங்க. இன்னைக்கு பாருங்களேன், நம்ம நாட்டுக்கு வந்த நிலையை நீங்க பாருங்க. அதாவது ஈரான் அந்த ஹர்முஸ் என்று சொல்லப்படுகின்ற எண்ணெய்கள் இந்தியாவுக்கோ மற்ற பிற நாடுகளுக்கோ செய்ய போகக்கூடிய அந்த பாதையை அடைச்சிட்டாங்க. அதே நேரத்தில் சில நாடுகளுக்கு நாங்க அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்னா அவங்க அனுமதியும் கொடுத்திருக்கிறாங்க. இந்தியா என்ன செய்யுதுன்னா, இந்த நேரத்தில் நாங்க ரஷ்யாவில் இருந்து ஆயில் எடுக்க போறோம், அங்க இருந்து வாங்குறோம். ஆனா ரஷ்யாவில் இருந்து ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா ஜனாதிபதி சொன்னதுனால ரஷ்யாவில் இருந்து ஆயில் வாங்குறத நிப்பாட்டினாங்க. இன்னைக்கு உள்ள செய்தி என்னன்னா, ஒரு 30 நாளைக்கு நீங்க ரஷ்யாவில இருந்து ஆயில் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு இந்தியாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. இதைத்தான் அவங்க விரும்புறாங்க. நீ யாருனாலும் இருந்துட்டு போ, மோடி இரு அல்லது அமித்ஷா இரு அல்லது வேற எந்த ஆள்னாலும் இரு, ஆனா எங்களுக்கு அடிமையா இருக்கணும். நான் என்ன சொல்றேனோ, யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்க கூடாது, நான் சொன்ன மாதிரி நீ செய்யணும். இதுதான். ஒரு நேரத்தில் பிரிட்டனுக்கு எத்தனை நாடுகள் அடிமை சேவகம் செஞ்சதோ அதே போல இப்பவும் அமெரிக்காவுக்கு அடிமை சேவகம் செய்ய வேண்டும். பல அரபு நாடுகளும் அடிமை சேவகம் செஞ்சுட்டு தான் இருக்கிறது. எல்லா நாடுகளும் அடிமை சேவகம் செய்ய 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 அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு நடக்க நடக்க அந்த ஆட்சியாளர்கள் அப்படியே சுமூகமா வாழலாம். இன்னும் சொல்ல போனா நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழலாம், சொகுசாக வாழலாம். ஆனால் அமெரிக்காவை இஸ்ரேலை நீங்க ஏத்துட்டீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இதுதான் இப்ப நடக்கக்கூடிய போரினுடைய அடிப்படை காரணம். மதம் சார்ந்த விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கலாம், ஆனா வெளிப்படையாக நீங்க பார்க்கும் போது பல்வேறு நாடுகளை அடிமைப்படுத்துவதற்குத்தான் இந்த போர். இப்ப அங்க என்ன, வளைகுடா நாடுகள்ல அங்க இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரியில ஈரான் என்ற நாட்டில் நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது. அப்ப அவங்க சொல்றாங்க வெளியில என்னது, அங்க அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க, அதை ஒழிக்கிறது தான் நான் பாடுபடுறேன். ஈராக்ல சொன்ன மாதிரிதான், ஈராக்ல ஏற்கனவே பயங்கரமான ஆயுதம் இருக்கிறது, அதை ஒழிக்கத்தான் நான் போறேன்னு சொன்ன மாதிரி இங்க அணு ஆயுதம் இருக்கிறது. இப்போ அணுவனுடைய அதாவது அகில உலகத்தினுடைய தலைவர் அவர் சொல்லிட்டாரு அங்க அணு ஆயுதமே இல்ல, ஆனாலும் அடிப்போம் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், நீ எனக்கு கட்டுப்படு, யாருனாலும் ஆட்சியில இருக்கலாம், எனக்கு நீ கட்டுப்படு. ஆனால் கொமைனி போன்றவர்கள் எவனுக்கும் கட்டுப்பட முடியாது, நான் செத்தாலும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. கொள்கை அப்பாற்பட்டதா இருக்கலாம், அவங்களுடைய சித்தாந்தங்கள் வேறுபாடு, நமக்கும் அவங்களுக்கும் மாறுபாடு கருத்துக்கள் இருக்கலாம், ஆனாலும் ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதில் ஒரு துணிவு இருக்கா இல்லையா? அவங்க துணிஞ்சு நிக்கிறாங்களா இல்லையா? எந்த நாட்டுக்கும் இல்லையே. இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்ப்பதா இருந்தால் சைனா உட்பட ரஷ்யா உட்பட எல்லாருமே பயப்படுறாங்க. எல்லா நாடுகளும் உலகத்துல உள்ள அத்தனை நாடுகளும் பயப்படுறாங்க. என்ன காரணம்? ஒன்னே ஒண்ணுதான், போட்டு தள்ளிடுவான். நம்ம இங்க மன்னராக இருக்க முடியாது, பிரதமரா இருக்க முடியாது, ஆட்சி பண்ண முடியாது. அது கற்பனை அல்ல. சதாம போட்ட மாதிரி, அதே மாதிரி மற்ற தலைவர்களை போட்ட மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல போட்டு தள்ளிடுவாங்க. அந்த பயம் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் இருக்கிறது. சாதாரணமா நம்ம ஊர்ல ரவுடிகளை பார்ப்போமா இல்லையா? ரவுடியை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்? வெட்டிடுவான, குத்திடுவான, கொலை பண்ணிடுவான. அதுதான், இதுதான் இப்ப வேர்ல்டு லெவல்ல நடக்கிறது. உலக அரசியல் இன்னைக்கு அதை வச்சுதான் நடக்குது. நிறைய நாடுகள் வேற வழியே இல்ல, சரி கொஞ்சம் பணிஞ்சு போவோம், கட்டுப்பட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில நாடுகள் அது விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் மட்டும் உனக்கு நாங்க பணிய மாட்டோங்கிறாங்க. அதை எதிர்த்துதான் இந்த போர், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வேற அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இது பார்க்க தேவையில்லை. ஈரான் ஷியா கொள்கையா, சுன்னி கொள்கையா, அல்ல வேற எந்த கொள்கை, அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப நடக்கக்கூடியது வல்லாதிக்க சக்திகளுக்கும் அடிமைப்படுத்தப்படுகின்ற நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய ஒன்று. இதுக்கு உண்மையிலேயே உலக நாடுகள் எல்லாருமே ஈரான் பக்கத்துல தான் நிக்கணும். ஏன்னா அமெரிக்காவை எதிர்க்கிறாங்கன்னா சும்மா ஒண்ணு எதிர்க்கல, ஒரு வல்லாதிக்கம், எனக்கு நீ அடிமையா இரு அப்படிங்கிறாங்க. அடிமைத்தனத்தை எதிர்க்கிறது தான் இந்த போர். அப்ப அடிமைத்தனத்தை எதிர்க்கக்கூடிய யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆனா நிறைய பேர் ஆதரவு கொடுக்கல, நம்ம நாடு உட்பட. அதனாலதான் எதிர்கட்சிகள் எல்லாம் இந்தியாவிலையும் கடுமையான ஒரு அறிக்கைகளை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியா இப்படி இருக்கிறது நல்லதல்ல. என பல நூற்றாண்டு காலமாக ஈரானை நாம் ஆதரிச்சிருக்கிறோம். இப்போ ஒரு இக்கட்டான நிலையில ஈரான் இருக்கும் போது நீங்க மௌனம் காப்பது சரியில்லை என்று எல்லா நடுநிலைவாதிகளும் எதிர்கட்சிகளும் இன்னைக்கு கடுமையாக அரசாங்கத்துக்கு எதிராகவே கண்டன குரல்களை உயர்த்துகிறார்கள். ஆக இதெல்லாம் நமக்கு தேவையான ஒரு விஷயம்.
என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாரெல்லாம் மிகப்பெரிய வலிமை மிக்கவர்களா இருக்கிறாங்களோ அவங்க இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனையில தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இது அடிமைப்படுத்துறதா அல்லது வேண்டாமா என்பதற்காக நடைபெறுகின்ற ஒரு யுத்தம் அப்படிங்கறத நம்ம விளங்கிக்கணும். தேவையில்லாத கருத்துக்கள் நம்ம பதிவும் செய்ய தேவையில்லை. எதுக்கு யுத்தம் நடக்கிறது? நியாயம் அநியாயம் அதுக்கு தான் நடக்கிறது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஈரான் தரப்புல நியாயம் இருக்கிறது, அமெரிக்கா இஸ்ரேல் தரப்புல அநியாயம் இருக்கிறது. அதுல என்ன மாற்று கருத்து கிடையாது. அதை பேசுவதாக இருந்தால் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் தேவையில்லாத சர்ச்சைகளை, தேவையில்லாத வாதங்களை நம்ம சொல்ல தேவையில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.